நேர்லை வணக்கம். ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் நம்ம இந்தியால இப்போ பாதுகாப்பா இருக்காங்க. அவங்க வந்து போன வருஷம் நடந்த கலவரத்தினால இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க இப்ப திருப்பி பங்களாதேஷ் போறத பத்தி நெறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, H1B விசாக்கு $1,00,000 போட்டு நாங்க யுஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சீப் லேபர வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி நெறைய கருத்துக்கள் வந்து என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, யுஎஸ்க்கு வெளிநாட்டவர்களா இருந்தா ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து தேவை. எங்க கிட்ட எல்லா டேலண்ட்டுமே இல்ல. அப்படின்ற மாதிரி விஷயங்களா சொல்லியிருக்காங்க. 2 செய்திகள பத்தி முழுக்க முழுக்க பார்த்துடலாம். முதல்ல ஷேக் ஹசீனா அவங்களோட விஷயத்த பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பங்களாதேஷ்ல இந்த 1970ல பங்களாதேஷா பிரியுது. ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்ததுல அது வந்து பிரியுது. பங்களாதேஷா வந்து பிரியுது. ஒரு பகுதி பங்களாதேஷா பிரியுது. அந்த பிரிஞ்சப்ப பார்த்தீங்கன்னா, அதுல போராடினவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போராடியவர்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருந்தாங்க. அது 2014ல அந்த 18 டயத்துல வந்து 2018 டயத்துல வந்து நிப்பாட்டியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா தான் வந்து அப்ப நிப்பாட்டியிருந்தாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு மூலியமா வந்து திருப்பி நடைமுறைப்படுத்தினப்ப அந்த ஏற்பட்ட கலவரத்தினால அவங்க வந்து அவங்க ஆட்சிக்கு எதிராகவே போச்சு. அவங்க பிஎம்மோட ரெசிடென்ஸ் வரைக்குமே போயிட்டு அந்த கலவரக்காரர்கள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டு போட்டோஸ்லாம் போட்டாங்க. ஸோ ஒரு பெரிய கலவரமா இருந்தது. அந்த கலவரத்துக்கு அப்புறமே பங்களாதேஷ்ல 100க்கும் மேற்பட்ட கட்சிகள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கலவரத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த இந்தியால வந்து பாதுகாப்பா கூட இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. முகமது யூனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து கேட்ட அதே நோபல் பீஸ் பிரைஸ் வந்து அவர் வாங்கியிருக்காங்க. 2006ல வந்து வாங்கியிருக்காங்க. அவர் எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கமீன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஒன்று வச்சிருக்காரு பங்களாதேஷ்ல. அந்த பேங்க் மூலியமா வந்து ஏழை பாதைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து அவங்கள தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களோட நிதிநிலையை வந்து மேல்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தாங்க நம்ம பார்த்தோம். அவர் யார் தேர்ந்தெடுத்தா என்ன அப்படி சொல்லி தெரியாது. ஆனா அவர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனா வந்து நவம்பர் 17ஆம் தேதி இந்த மாசம் நவம்பர் 17ஆம் தேதி அவங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட 32க்கும் மேற்பட்ட கேஸ் வந்து அவங்க மேல போட்டிருந்தாங்க. கொலை வழக்குல இருந்து கலவரத்தை தூண்டின வழக்குல இருந்து அவங்க மேல நிறைய கேஸ் வந்து போட்டு இப்ப நவம்பர் 14ஆம் தேதி அவங்க மேல தீர்ப்பு வருது. என்ன லைஃப் சென்டென்ஸ் இல்ல தூக்கு போடுறதா அந்த மாதிரி ஏதோ ஒரு தண்டனை வந்து பெரிய தண்டனை ஒன்னு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க வாங்க நாங்க பாதுகாக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல போறாங்க. எல்லாமே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. மஹவுத் யூனிஸ் யார் அதை கண்ட்ரோல் பண்ணா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல ஷேக் ஹசீனா அவங்க கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட கட்சியை வந்து அவாமி லீக் அப்படின்ற கட்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தடை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2 நாளா பங்களாதேஷ்ல ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நவம்பர் 14ஆம் தேதி இந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்களா, அதுக்கு எதிராக வந்து அந்த தீர்ப்பு வந்து ஷேக் ஹசீனா அவங்களுக்கு எதிராக வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்களோட அவாமி லீக் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, இப்ப அங்க கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. புதன்கிழமையில இருந்து இந்த கலவரம் வந்து போயிட்டு இருக்கு. 2 நாட்களா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை 2 நாட்களா அந்த கலவரம் போயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட கோரிக்கை வந்து இந்த அவாமி லீக் வந்து பார்ட்டியை வந்து திரும்பி கொண்டு வரணும். ஷேக் ஹசீனா வந்து அந்த நிரபராதி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலவரம் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு பெருசா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் ப்ரொடெஸ்ட் 2.0 கூட போகலாம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா, நான் வந்து பங்களாதேஷ்க்கு வர ரெடி. ஆனா இந்த அவாமி லீக் பார்ட்டியோட பேனை வந்து எடுக்கணும். பேனை வந்து லிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கட்சி வந்து நார்மலா செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கட்சி வந்து நார்மலா செயல்படுது அப்படின்ற பட்சத்துல இந்த பழைய தொண்டர்கள் வந்து நார்மல் மோடுக்கு பேக் மோடுக்கு வருவாங்க. அப்ப அவங்க ஷேக் ஹசீனா வந்து அந்த பங்களாதேஷ் போனாங்க அப்படின்னா இந்த கட்சி தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பங்களாதேஷ் திருப்பி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த நவம்பர் 14ஆம் தேதி வரப்போற தீர்ப்பு மூலியமா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்புறம் அதை பத்தி நமக்கு தெரிஞ்சிடும். இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, பங்களாதேஷோட ஹை கமிஷனர் அதாவது இந்தியா எம்பசில இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஹை கமிஷனர் அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து இந்தியால கனடாவோட ஹை கமிஷன்ல கூப்பிட்டு எப்படி இப்படி வறுத்து எடுத்தோமோ அதே மாதிரி அங்க ஒரு விஷயமா சின்ன விஷயம் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கும் ஏஎன்ஐக்கு வந்து பிடிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. நேர்ல கிடையாது, நம்ம போன் பண்ணி இந்த ஜூனியர் விகடன் இதுல பத்திரிகை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் மூலியமா கேள்விகள் கேட்டு பதில் சொல்லுவாங்களா, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பிரிண்ட் மூலியமா எப்படியோ கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கேட்ட கேள்விகள் பதில் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்க வந்து எங்களோட நாட்டுல வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கோம், உங்க நாட்டுல எப்படி நீங்க அடைக்கலம் கொடுத்து நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ 2வது டொனால்ட் ட்ரம்ப் அவங்கள பத்தி வந்துடும். டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. வெளிநாட்டவர்கள் வந்து யூஎஸ்ல வந்து வேலை செய்யறத பத்தி H1B விசா பத்தி பேசிட்டு இருக்கோம். வந்து இல்ல நம்ம வந்து H1B விசா வந்து நமக்கு இப்ப அத்தியாவசியம் தான். நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்களை வந்து நம்ம நிறைய டேலண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ட்ரம்ப் சொல்றேன். அதுக்கு வந்து அந்த நிருபர் வந்து கேட்கறாங்க, இல்ல நம்ம கிட்ட டேலண்ட்ஸ்லாம் நிறைய டேலண்ட்ஸ் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஎஸ் சார்பா அந்த கொஸ்டின் கேட்க, இல்ல நம்ம கிட்ட எல்லா டேலண்ட்டுமே இல்ல, நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் இது வேணும் தான், நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் வந்து தேவைப்படதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவங்க என்னென்ன பேசியிருந்தாங்க எல்லாம் பார்த்து வந்தோம். நம்ம வந்து ரொம்ப சீப் லேபரை வந்து வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரீங்க அப்படின்ற அதுக்கு தான் வந்து H1B விசா வந்து யூஸ் பண்றீங்க அப்புறமா ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆய்வுகள் வந்து வெளியே வந்தது.
H1B விசா மூலியமா தான் இப்போ யுஎஸ் வந்து இவ்வளோ டெக்னாலஜி வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் வர ட்ரம்ப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து இல்லை இது ரொம்ப தவறு H1B விசா வந்து நார்மல் பண்ணுங்க எங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் வேணும்னு சொல்லி செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடி 21ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் H1B விசா அப்படின்றத உங்களோட எம்ப்ளாயி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த $1,00,000 கிடையாது. செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அந்த $1,00,000 அப்படின்றது தொடர்ந்து வந்து தான் இருக்கு. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவங்க இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்டான்ஸ் எடுத்திருக்கிறதுனால இது H1B விசா வந்து இப்போ டெம்பரரியா இதை வந்து அந்த $1,00,000 அப்படின்றது கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன டெம்பரரியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்காட் பெசன்ட் அப்படின்றவர் யுஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரி ட்ரெஷரிக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அது ஃபாக்ஸ் நியூஸ்க்கு இன்னொரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க யூஎஸ்ல வந்து இப்போ டெம்பரரியா வந்து இது ரிமூவ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சின்ன கர்ப்ஸ் ஒன்று போட்டிருக்காங்கல்ல $1,00,000 அப்படி சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிருக்காது அது வந்து நாங்க கம்மி பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எதுக்காக அப்படின்னா ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஃபாரின் நாலேஜ் இருக்கக்கூடியவங்க வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அந்த H1B விசால 70% இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்தியன்ஸே நம்ம வச்சுப்போம். இந்த இந்தியன்ஸ் வந்து நம்ம ஃபாரினுக்கு யூஎஸ்க்கு வருவாங்க. வந்து நம்மளோட யூஎஸ் சிட்டிசன்ஸுக்கு விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம யூஎஸ் சிட்டிசன்ஸை வந்து மேம்படுத்துவாங்க. அவங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம யூஎஸ் வந்து நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏற்கனவே ஜோகோ கம்பெனியோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்போலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த H1B விசா மூலியமா இந்தியன்ஸ்லாம் வந்து இந்தியாவிலே இருக்கிறதுனால நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேலண்ட் உள்ளவங்கலாம் வந்து அந்த லோன் எடுத்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் லோன் எடுத்து ஏதோ ஒரு விஷயம் மூலியமா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்தியான்ற எக்கானமி அப்படின்றத மேம்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கனால இந்த H1B விசா ஃபீஸ் வந்து கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். மக்களாகி நீங்க இந்த H1B விசா ஃபீஸை கம்மி பண்றதுனால இந்தியாவுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல வளர்ச்சின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.